அரசியல் கட்சிகளின் 2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கூலி தொழிலாளர்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹவுசூர் பகுதி கூலி தொழிலாளர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். எங்களுக்கு நிரந்தரமா ஒரு வருவாய், ஏதாவது இப்படி கூலி தொழிலாளிங்க, ஏழைப்பாளைங்க, பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிரந்தரமா அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்ற மாதிரி ஒரு அட்டையை போட்டு இந்த உதவி செய்து இந்த கவர்மெண்ட் உங்களுக்காக அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுக்கணும். ரொம்ப துயரம்தான் ஐயா. ஆனா உண்மையிலே ஏழைங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். வெளியே யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் இருக்காங்க எல்லாரும். நமக்கு யாரு வந்தா உதவி செய்வாங்கோ அந்த மாதிரி தான் இருக்கு நாடு. இப்போ நான் வந்தா திருத்தறேன், நீ வந்தா திருத்தறேன்றாங்க. ஆனா யாரு உண்மையை சொல்லி உண்மையை செய்யறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு வர்ற கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிரந்தரமா ஏதாவது வரணும். ஏழைங்களுக்கு, ரோட்டோர கடைங்களுக்கு எதனா லோன் கொடுக்கலாம், அல்ல மானியத்துல கொடுக்கலாம், தள்ளுபடி பண்ணலாம். கொஞ்சம் அந்த மாதிரி உதவிகளை எங்களுக்கு செஞ்சா நல்லா இருக்கு ஐயா. ஐயா, எங்களுக்கு எந்த வருமானம் இல்லை. இப்போ நாங்கள் காலையிலேருந்து ஓட்டியே ஒரு 200-300 ரூபா கூட ஓட்ட முடியல. எங்களுக்கு பொதுவாக ஒரு நிரந்தரமான வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும் அரசாங்கம். அது அது மட்டும் இல்லாமல் இப்போ அமைப்பு சாரா இது அது சரியாக ஒர்க் ஆகிறது கிடையாது. அதை முறைமைப்படுத்தணும் சார். சொல்ல போனால் நகராட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கூலி தொழில்னு பார்த்தோன்னாக்கா வாரத்தில் 2 நாள் 3 நாள் தான் எங்களுக்கு கிடைக்குது. கிராமப்புறத்தில் பார்த்தோன்னா 100 நாள் வேலை திட்டம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை அரசாங்கம் இது பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஊராட்சி ஆகட்டும், பேரூராட்சி ஆகட்டும், நகராட்சி ஆகட்டும், எல்லாரும் கூலி தொழிலாளங்க நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்கள நிரந்தரமாக அவங்களுக்குன்னு ஒரு வேலை ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தாக்கா எங்களை மாதிரி கூலி தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதான் அறிவிக்கிறாங்க, அது ஃப்ரீயாக தரோம், இது ஃப்ரீயாக தரோன்ட்டு. பட் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. பட் கூலி தொழிலாளிகளுக்கு ஒரு மாதம் ஒரு 1000 2000 அந்த மாதிரி எதனா ஒரு அறிக்கைகள் கொடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். மக்கள் குரல் பகுதியில் ஹோசூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.